ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டவ் க்ளீனிங் பற்றி பார்க்கலாம். என்னோடய ஸ்டவ் வந்து சமையல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். எல்லாம் அந்த சாப்பாடெல்லாம் பொங்கி வழிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, க்ளீனிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நம்ம ஏரியல் பவுடர் நான் அதான் யூஸ் பண்ணுவேன். ஏரியல் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சம் ஊற்றிப்பேன். ஒரு ½ லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுருவேன். கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துப்பேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுருவேன். கொதிச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறிடும். அது ஆறினதுக்கப்புறம் நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், அதை தான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். ஸ்டவ் ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இந்த நம்ம டைல்ஸுக்கு பின்னாடி, ஸ்டவ்க்கு பின்னாடி டைல்ஸுக்கும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பின்னாடி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவேன். ஊற விட்டுட்டு நம்ம கிளாத்தை வச்சு தொடச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு சும்மா கிளாத்தை வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவவே வேண்டாம். நான் கழுவவே மாட்டேன் எப்போவும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பை வச்சு ஒரு தேய்ச்சிடுவேன். அதுக்கப்புறம் துணியை வச்சு அப்படியே பளிச்சுன்னு அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே பழன்னு இருக்கும். தொடச்சிட்டு ஒரு கோணம் வச்சுட்டேன்னா ஸ்டவ் அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டவ் க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பளபளன்னு இருக்கா? ஸ்டவ் புது ஸ்டவ் மாதிரி இருக்கா? இதே மாதிரி தான் டெய்லி ஒரு தடவை வந்து நம்ம ஸ்க்ரப்பு கூட போட வேண்டாம். அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஈர துணி வச்சு ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணி வச்சு ஒரு தொடச்சிட்டிங்கன்னா எப்போவுமே ஸ்டவ் இப்படி பளபளன்னு இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றி கூட கழுவவே தேவையில்லை. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா பளபளன்னு ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள். தர கூட எல்லாமே சூப்பராக ரெடியாக. நான் வந்து சோப் ஆயில் சேர்ப்பேன். அதில் வந்து சோப் ஆயில், அதுக்கப்புறம் வினிகர், லெமன், உப்பு இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். உங்களுக்குலாம் சோப் ஆயில் சரி எல்லாருக்குமே கிடைக்குமா என்னன்னு தெரியல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஏரியல் பவுட்ரு இருக்குது இல்லையா, ஏரியலோ இல்லை என்ன பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி, இல்லை லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணியில் தொடச்சிருங்க. சூப்பராக ஆகிடும் ஸ்டவ். டெய்லி ஒரு தடவை சமையல் முடிச்சுட்டு தொடச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டவ் எப்போவுமே பளபளன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.